அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி 24, 25ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவின் 75வது குடியரசு தினத்தினை கொண்டாடும் வகையில் தொடங்கப்பட்டுள்ள பிரசாரத்தின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி, நமது அரசியலமைப்பு நமது மரியாதை. இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா நமது அரசியலமைப்பு நமது மரியாதை என்ற பிரசாரத்தை யாரு தொடங்கி வச்சாங்கன்னா இந்திய துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தான் தொடங்கி வச்சிருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா நீதி கிடைப்பதற்காக திசா திட்டத்தின் சாதனையை கையேட்டையும் வெளியிட்டுள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், கீழ்காண்பவர்களில் தற்போது யாருக்கு பாரத ரத்னா விருதானது வழங்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, கர்பூரி தாக்கூர். தற்போது இந்திய அரசு பாரத ரத்னா விருது தற்போது யாருக்கு வழங்கப்பட இருக்குன்னா பீகாரின் முன்னாள் முதலமைச்சரான கர்பூரி தாகூருக்கு வழங்கப்பட இருக்கு. இவர் பாத்தீங்கன்னா ஏழைகளின் நாயகன் என அறியப்பட்டுள்ளார் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. பீகார் முன்னாள் முதலமைச்சர் கர்பூரி தாகூருக்கு பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பு அஞ்சல் தலை மற்றும் நாணயம் வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், உரிமை குரல் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, டி.ஆர். பாலு. இப்ப டி.ஆர். பாலு பாத்தீங்கன்னா தமிழக அமைச்சர் இவர் உரிமை குரல் என்ற நூலை எழுதியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம தி மேன் அண்ட் மெசேஜ், மை வாய்ஸ் ஃபார் தி வாய்ஸ்லெஸ் என்ற நூலெல்லாம் எழுதியிருக்காரு. வீரமா முனிவரின் சிலையுடன் கூடிய மணிமண்டபமானது எங்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, தூத்துக்குடி. வீரமா முனிவர் சிலை பாத்தீங்கன்னா தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தூத்துக்குடியில் மணிமண்டபமும் அவருடைய சிலையும் திறந்து வச்சிருக்காங்க. ஸோ அது மாத்திரம் இல்லாம இவர் தேம்பாவணி நூலை படைத்திருக்காரு. இவருடைய இயற்பெயர் எல்லாருக்குமே தெரியும், நோட் பண்ணிக்கோங்க. சுபாஷ் சந்திரபோஸ் பேரிடர் மேலாண்மை விருது வழங்கப்பட்ட பாராசூட் கள மருத்துவமனைகளுக்கு எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, உத்தரப்பிரதேசம். இப்ப தற்போது உத்தரப்பிரதேசத்துல பாத்தீங்கன்னா பேரிடர் மேலாண்மை விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. இது பாராசூட் கள மருத்துவமனைகளுக்கு தான் சுபாஷ் சந்திர போஸ் பேரிடர் மேலாண்மை விருது வழங்கப்பட்டுள்ளது அப்படி சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. சோ எந்த ஸ்டேட்னா உத்தரப்பிரதேசம். நெக்ஸ்ட், தற்போது ஆஸ்கர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட இந்திய திரைப்படத்தின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, டு கில் ஏ டைகர். ஆஸ்கர் விருது பரிந்துரைக்கப்பட்ட பட்டியல்ல இந்திய திரைப்படமானது இடம்பெற்றிருக்கு. என்ன திரைப்படம்னா டு கில் ஏ டைகர் இடம்பெற்றிருக்கு. இந்த திரைப்படத்தை யாரு இயக்கியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நிசா பஜிஜா இயக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட், 2023ஆம் ஆண்டிற்கான சிறந்த கிரிக்கெட் வீரர் விருதானது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, சுப்மன் கில். சிறந்த கிரிக்கெட் வீரர்கள் பட்டியல்ல பாத்தீங்கன்னா பிபிசிஐ விருதுகள் வழங்கப்பட இருக்கு. சி.கே. நாயுடு வாழ்நாள் சாதனை விருது பாத்தீங்கன்னா அதிக விக்கெட்டுகள் இவங்க எடுத்திருக்காங்க. ரவிச்சந்திரன் அஸ்வின் அதிக ரன்கள் எடுத்திருக்காங்க. யசஸ்வி ஜெய்ஸ்வால் சிறந்த கிரிக்கெட் வீரர் ஆண்கள் பிரிவுல. முகமது சமி 2020 சிறந்த கிரிக்கெட் வீரர் விருது வாங்கியிருக்காங்க. ரவிச்சந்திரன் அஸ்வின் 2021 வாங்கியிருக்காரு. ஐஸ் பிரீத் பும்ரா 2022 வாங்கியிருக்காரு. சுப்மன் கில் 2023ஆம் ஆண்டிற்கான சிறந்த கிரிக்கெட் வீரர் விருது வாங்கியிருக்காரு. அதே சிறந்த கிரிக்கெட் வீரர் பெண்கள் பட்டியல பாத்தீங்கன்னா தீப்தி சர்மா 2020, 2023ஆம் ஆண்டிற்கான சிறந்த கிரிக்கெட் வீரர் விருது வாங்கியிருக்காங்க. ஸ்மிருதி மந்தானா 2021, 2022ஆம் ஆண்டிற்கான விருது வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட், சர்வதேச ஒசி அமைப்பானது யாருக்கு சிறந்த வீராங்கனை விருது 2023ஆம் ஆண்டுக்காக வழங்கியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ரோசி பினா தேவிக்கு வழங்கப்பட்டிருக்காங்க. தற்போது பாத்தீங்கன்னா ரோசி பினா தேவிக்கு ஊசி விளையாட்டு சிறந்த வீராங்கனையான தேவிக்கு சிறந்த வீராங்கனை விருது 2023ஆம் ஆண்டிற்கான சர்வதேச ஊசி அமைப்பானது வழங்கியுள்ளது. வாளுக்கு வேலி அம்பலம் சிலையானது எங்கு நிறுவப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, சிவகங்கை. இப்ப சிவகங்கையில் பாத்தீங்கன்னா சுதந்திர போராட்ட வீரரான வாளுக்கு வேலி அம்பலம் சிலையானது சிவகங்கையில் அமைக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட், தேசிய பெண் குழந்தைகள் தினம் கொண்டாடப்படும் நாள் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜனவரி 24.
ஜனவரி 24 பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல வந்து 2009 தான் வந்து முதல் முறையா வந்து ஜனவரி 24 ஆண்டுதோறும் வந்து தேசிய பெண்கள் குழந்தை நாள் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. நாமக்கல் கவிஞர்களுக்கு மார்பளவு சிலையானது எங்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, நாமக்கல். இப்ப நாமக்கல் பார்த்தீங்கன்னா, நாமக்கல்லர் மண்டபத்துல தான் வந்து நாமக்கல் கவிஞர் மார்பளவு சிலையானது தமிழக முதல்வரால் வந்து திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கணியன் பூங்குன்றனின் மார்பளவு சிலையானது எங்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, சிவகங்கை. தற்போது சிவகங்கை மாவட்டத்துல பாத்தீங்கன்னா, திருப்பத்தூர் வட்டத்துல தான் மகிபாலன் பட்டியில் வந்து கணியன் பூங்குன்றனின் மார்பளவு சிலையானது தமிழக முதல்வர் வந்து திறந்து வைக்கப்பட்டுள்ளது. மனித இனத்திற்கு முந்தைய இனமானது ஹோமோ எரெக்டஸ் இனம் உருவாக்கிய கள்ளக்குழியானது எங்கு கண்டறியப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, திண்டுக்கல். தற்போது பழமையான கள்ளக்குழி வந்து எங்க கண்டெடுக்கப்பட்டிருக்கு பாத்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே பாலசமுத்திரம் பேரூராட்சி குரும்பட்டியில தான் வந்து மனித இனத்திற்கு முந்தைய இனமானது ஹோமோ எரெக்டஸ் இனம் வந்து உருவாக்கிய கள்ளக்குழி அடங்கிய தொகுதியானது கண்டறியப்பட்டிருக்காங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா 4,00,000 ஆண்டுகள் வந்து பழமையானதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், பருந்து செயலி கீழ்காணும் எந்த துறையுடன் தொடர்புடையது? ஆன்சர் ஆப்ஷன் சி, காவல்துறை. இப்ப காவல்துறை பாத்தீங்கன்னா குற்ற செயல்களை வந்து முன்னே வந்து கண்டறிந்து தடுக்கும் வகையில ரவுடிகளின் நடவடிக்கைகளை வந்து கண்காணிக்கிற வகையில் தான் தமிழக அரசு காவல்துறை பருந்து செயலி வந்து அறிமுகம் செய்யப்பட்டிருக்காங்க. இது பழைய குற்றவாளிகள் தொடர்புடைய வழக்குகளை விரைவாக கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்காகவும் உதவுகிறது. என்ன ஆப்னு பாத்தீங்கன்னா பருந்து செயலி. அதே பந்தம் செயலி வந்து எதுக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா, சென்னையில் வசிக்கும் 75 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வந்து தனியாக வசிப்பவர்கள் மற்றும் உடல் நலன் பாதிக்கப்பட்டவர்களுக்காக உதவும் வகையில வந்து தமிழக காவல்துறையால் வந்து பந்தம் செயலி வந்து உருவாக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. அதே நிவாரணம் செயலி எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, போலீஸ் அதிகாரிகள் இணையதளம் வாயிலாக பொதுமக்கள் அளிக்கும் புகார்களை வந்து ஒருங்கிணைத்து அவற்றை கண்காணிக்கிறதுக்காகவும் விசாரணை முறைகள் வந்து நடவடிக்கைகள் வந்து ஆகியவற்றை வந்து பதிவேற்றம் செய்து புகார் மீது உடனடி நடவடிக்கை வந்து எடுப்பதற்காக நிவாரணம் என்னும் செயலி வந்து உருவாக்கப்பட்டிருக்கு தமிழக அரசு. நெக்ஸ்ட், உலகின் முதல் பிரம்மாண்டமான ஏறு தழுவுதல் அரங்கம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மதுரை. இப்ப மதுரையில பாத்தீங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மதுரையில எங்கன்னா அலங்காநல்லூர்ல தான் கீழ்கரையில் உள்ள உலகின் முதல் பிரம்மாண்டமான ஏறு தழுவுதல் அரங்கமாக வந்து கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. இந்த அரங்கத்துல பாத்தீங்கன்னா 5000 பார்வையாளர்கள் அமரும் வகையில அமைக்கப்பட்டிருக்காங்க. மேலும் வந்து நூலகம், அருங்காட்சியகம், ஒளி இந்த வேறுபாடுகள் கொண்ட காட்சி கூடங்களும் வந்து அமைக்கப்பட்டுள்ளது. மின்னணு சாதனங்களுக்கான கண்ணாடி பொருட்களை உற்பத்தி செய்யப்படும் தொழிற்சாலை எங்கு அமைய உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, காஞ்சிபுரம். தற்போது காஞ்சிபுரத்துல பிள்ளைப்பாக்கம் தொழில் பூங்காவில் புதிய தொழிற்சாலை அமைக்க பாரத் இன்னோவேட்டிங் கிளாஸ் டெக்னாலஜி நிறுவனமானது தமிழக அரசுடன் வந்து ஒப்பந்தம் ஒன்று வந்து மேற்கொண்டுள்ளது. ஸோ இந்த தொழிற்சாலையில் வந்து மின்னணு சாதனங்களுக்கான கண்ணாடி பொருட்களை வந்து உற்பத்தி செய்ய உள்ளது அப்படி சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. தற்போது உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை டேஸ் ஆக உயர்ந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 34. இப்போ உச்ச நீதிமன்ற நீதிபதி எண்ணிக்கையில் பாத்தீங்கன்னா 34 வந்து உயர்ந்திருக்கு. உச்ச நீதிமன்ற புதிய நீதிபதியாக வந்து பிரசன்னா பாலச்சந்திரா வரலை வந்து நியமனம் செஞ்சிருக்காங்க. சோ அதன் சார்பா வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கை வந்து எவ்வளவு இருக்குன்னா 34 வந்து உயர்ந்திருக்கு. நெக்ஸ்ட், 2030ஆம் ஆண்டுக்குள் வந்து டேஸ் டன் நிலக்கரியானது வாயுமயமாக்க அரசு இலக்கு நிர்ணயம் செய்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, 10 கோடி. மத்திய அமைச்சரவை பாத்தீங்கன்னா ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. நிலக்கரி வாயுமயமாக்கல் திட்டத்திற்கு வந்து மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மேலும் வந்து 2030 ஆண்டுக்குள்ள வந்து 10 கோடி டன் நிலக்கரியை வந்து அரசு வந்து இலக்கு நிர்ணயம் செஞ்சிருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. அதோட வந்து டெனாமிக்கன் குடியரசுடன் இணைந்து கூட்டு பொருளாதார மற்றும் வர்த்தக குழு அமைக்கவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இந்திய உலக பங்குச் சந்தை தரவரிசையில் எத்தனையாவது இடத்தை
பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி 4ஆம் இடம். பங்குச்சந்தை தரவரிசை பட்டியல பாத்தீங்கன்னா உலக பங்குச்சந்தை தரவரிசையில இந்தியா வந்து 4ஆம் இடத்தை வந்து பிடித்திருக்கு. இப்ப இந்தியா பாத்தீங்கன்னா ஹாங்காங்கை வந்து பின்னுக்கு தள்ளி 4ஆம் இடம் வந்து இடம் பிடிச்சிருக்கு. இப்ப ஹாங்காங் வந்து 5வது இடத்துல இருக்கு. நெக்ஸ்ட், பின்வரும் நாடுகளில் டெசர்ட் நைட் விமானப்படையை பயிற்சி இடம்பெறாத நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி தென்னாப்பிரிக்கா. இப்ப டெசர்ட் நைட் விமானப்படை பயிற்சியில் பாத்தீங்கன்னா அரபிக்கடல் பகுதியில் தான் வந்து நடைபெற இருக்கு. ஸோ இதுல எந்தெந்த நாடுகள் வந்து கலந்து கொள்ள இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியா, பிரான்ஸ் மற்றும் UAE நாடுகள் வந்து பங்கேற்க டெசர்ட் நைட் விமானப்படை பயிற்சியானது நடத்தப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட், ICCயின் சிறந்த T20 கிரிக்கெட் வீரர் 2023ஆம் ஆண்டிற்கான விருதை வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சூரியகுமார் யாதவ். 2023ஆம் ஆண்டிற்கான சிறந்த T20 கிரிக்கெட் வீரரான சூர்யா குமார் யாதவ் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா இதை தொடர்ந்து 2வது முறையாக வந்து இவ்விருதை வந்து வாங்க இருக்காரு. அது இல்லாம இந்த விருதுக்கு வந்து தேர்வாகி உள்ளார் அப்படி சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. 2023ஆம் ஆண்டிற்கான சிறந்த வளர்ந்து வரும் வீரராக நியூசிலாந்தின் ரஞ்சின் ரவீந்திரா வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்படும் நாள் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி ஜனவரி 25. ஜனவரி 25 ஒவ்வொரு ஆண்டும் பாத்தீங்கன்னா தேசிய வாக்காளர் தினம் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. ஸோ இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்னன்னு பார்க்கலாம். நத்திங் லைக் ஓட்டிங், ஐ ஓட் ஃபார் ஷோர். நெக்ஸ்ட், தேசிய சுற்றுலா தினம் கொண்டாடப்படும் நாள் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி 2025. தேசிய சுற்றுலா தினம் கொண்டாடப்படும் நாள் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி ஜனவரி 25. ஜனவரி 25 ஒவ்வொரு ஆண்டும் பாத்தீங்கன்னா தேசிய சுற்றுலா தினம் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா சஸ்டைனபிள் ஜர்னிஸ், டைம்லெஸ் மெமரிஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இந்தியாவின் 75வது குடியரசு தினத்தினை கொண்டாடும் வகையில் தொடங்கப்பட்டுள்ள பிரசாரத்தினின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி நமது அரசியலமைப்பு நமது மரியாதை. கீழ்காண்பவர்களில் தற்போது யாருக்கு பாரத ரத்னா விருதானது வழங்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி கர்பூரி தாக்கூர். உரிமை குரல் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ DR பாலு. வீரமா முனிவரின் சிலையுடன் கூடிய மணிமண்டபமானது எங்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி தூத்துக்குடி. சுபாஷ் சந்திரபோஸ் பேரிடர் மேலாண்மை விருது வழங்கப்பட்ட பாராசூட் கள மருத்துவமனைகளுக்கு எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ உத்தரப்பிரதேசம். தற்போது ஆஸ்கர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட இந்திய திரைப்படத்தின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ டு கில் ஏ டைகர். 2023ஆம் ஆண்டிற்கான சிறந்த கிரிக்கெட் வீரர் விருதானது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி சுப்மன் கில். நெக்ஸ்ட், சர்வதேச ஒசி அமைப்பானது யாருக்கு சிறந்த வீராங்கனை விருது 2023ஆம் ஆண்டுக்காக வழங்கியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி ரோசி பினா தேவிக்கு வந்து வழங்கப்பட்டிருக்காங்க. வாளுக்கு வேலி அம்பலம் சிலையானது எங்கு நிறுவப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி சிவகங்கை. நெக்ஸ்ட், தேசிய பெண் குழந்தைகள் தினம் கொண்டாடப்படும் நாள் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி ஜனவரி 24. நாமக்கல் கவிஞர் மார்பளவு சிலையானது எங்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி நாமக்கல். கணியன் பூங்குன்றனின் மார்பளவு சிலையானது எங்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி சிவகங்கை. மனித இனத்திற்கு முந்தைய இனமானது ஹோமோ எரெக்டஸ் இனம் உருவாக்கிய கள்ளக்குழியானது எங்கு கண்டறியப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி திண்டுக்கல். நெக்ஸ்ட், பருந்து செயலி கீழ்காணும் எந்த துறையுடன் தொடர்புடையது? ஆன்சர் ஆப்ஷன் சி காவல்துறை. உலகின் முதல் பிரம்மாண்டமான ஏறு தழுவுதல் அரங்கம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மதுரை. மின்னணு சாதனங்களுக்கான கண்ணாடி பொருட்களை உற்பத்தி செய்யப்படும் தொழிற்சாலை எங்கு அமைய உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி காஞ்சிபுரம். தற்போது உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை டேஸ் ஆக உயர்ந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி 34. நெக்ஸ்ட்,
2030ஆம் ஆண்டுக்குள் டேஷ் டன் நிலக்கரியானது வாயுமயமாக்க அரசு இலக்கு நிர்ணயம் செய்துள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் பி 10 கோடி. இந்திய உலக பங்குச் சந்தை தரவரிசையில் எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி 4ஆம் இடம். பின்வரும் நாடுகளில் டெசர்ட் நைட் விமானப்படையை பயிற்சி இடம்பெறாத நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி தென்னாப்பிரிக்கா. ஐசிசியின் சிறந்த T20 கிரிக்கெட் வீரர் 2023ஆம் ஆண்டிற்கான விருதை வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சூரியகுமார் யாதவ். தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்படும் நாள் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி ஜனவரி 25. தேசிய சுற்றுலா தினம் கொண்டாடப்படும் நாள் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி ஜனவரி 25. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.